ஒருத்தருடைய வாழ்க்கையில ராகு மகாதசை நடந்து அந்த ராகு வந்து நல்ல இடத்துல அமைஞ்சு அந்த ராகுவை நல்ல கிரகங்கள் பார்த்தன அப்படின்னாக்கா அந்த ராகு முடியறதுக்குள்ள அவருடைய வாழ்நாளுக்கு தேவையான அத்தனையும் சம்பாதிச்சு தன்னுடைய பெயரை எள்ளு பெயரை கொள்ளு பெயரன் வரைக்கும் வந்து சம்பாதிச்சு வச்சிருவார். அதுதான் ராகு. இந்த ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறது. ராகு வந்து ஆக்சுவலி போகக்காரகன். ஆனாலும் கூட கேத்துவுடன் சேர்த்து பார்க்கும் பொழுது அவர் நின்ற நிலையை பொறுத்து அவர் யோகக்காரக்கனாகவும் ஞானக்காரக்கனாகவும் அறியப்படுகிறார். அதனால இந்த ராகு கேத்து பயிற்சி என்பது மிகவும் ஆராய்ந்து ஆழ்ந்து உணரக்கூடிய ஒரு பயிற்சி ஆகும். அதாவது சில விஷயங்கள்லாம் வந்து மர்மமாகவே இருக்கும். இந்த ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கும். சில இடங்கள் மர்மமாக இருக்கும். மறைவாக சில காரியங்கள் சட்டத்துக்கு புறமான நடக்கக்கூடிய காரியங்கள். சில பேர் எல்லாம் இறந்து அவர்கள் எப்படி இறந்தார்கள்னு இன்னும் கூட வந்து முக்கியமாக இருந்தவர்களே தமிழ்நாட்டில் முக்கிய பொறுப்புல இருந்தவர்களுடைய அந்த மர்மமான அந்த மரணம் கூட வரமாட்டேங்கிறது. பல திருட்டுகள் ஆகட்டும், கொள்ளை ஆகட்டும், இதெல்லாம் மர்மமாகவே இருக்கிறதுக்கு காரணம் ராகு கேத்துனுடைய ஆதிக்கம் தான்.